நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. சரியாக டொரண்டோ நேரம் 8:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபலங்க அவர்கள் இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஆமேன். இந்த நாளும் கர்த்தர் பாராட்டின கிருபை நாளுக்காக இந்த வயது சோசரித்துக் கொண்டு பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தரின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் நாங்கள் வாழ்த்திக் கொண்டு நாங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்க செபிப்போம், துதிப்போம், வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கிருபையாய் பாராட்டின நல்ல தருணத்துக்காக என் தேவனை சோஸ்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். அப்பா, நீர் பாராட்டின அந்த கிருபை நேரங்கள் அனுகூலப்படுத்த நல்ல தருணங்கள், அதுக்காக நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டவரே. இதனாலும் சங்கம் வான்லி ஒரு திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள். அந்த வாசலுக்குள்ளே நாங்கள் நுழைய அலங்கார வாசலாய் நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள நுழைந்து உம்முடைய அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாய் எங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாக எங்கள் சரத்தை அலங்கரிக்க எங்கள் வீட்டுக்கு கொடுக்கிறோம். இந்த சங்கவானுடைய ஆசிரியத்தை ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஊழிய ஸ்தாபகருமான சிறுவர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தம், கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி, கொடுத்த ஆத்துவ பாரத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் அவர்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியர் சிறையில் ஊழியர்களை ஆசீர்வதித்து எல்லைகளை சாலப்படுத்தி வழி நடத்துகிறார். கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம். மறுவழிப்பு கேட்கப்பட அன்பு நேர்களை திருக்கரத்து தருகிறோம். ஆசீர்வதி. இன்னும் ஆத்துமாக்களை அறுவடை காண கிருபை பாராட்டுங்க. வழிகள் திறவுங்க. உள்ளமாய வழி திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொய்யான மாயை நம்பி கிருபையை தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காது. அப்பா, அவருடைய மெய்யான ஒளி கட்டி எறியட்டும், பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இந்த நாளிலும் எந்த மனுஷன் ஆண்டவர் உயர்வோ தாழ்வோ ஏழியோ குருடோ சுவிடோ எதுவுமே நீ பார்ப்பதில்லையே சப்பா. இந்த நாளில் உள்ளத்தை பார்க்கிறீர் அப்பா. அந்த கூக்குரலை கேட்கிறவர் வெளியே ஒரு புதுக பெருமூச்சை காண்கிறீர். நாளில் ஒடுக்கப்படுகிற அடைக்கலம் ஆண்டவர் நாளிலும் உள்ள விடுதலை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செபிக்கிறார். வெளிச்சத்தை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஊழியர் ஐயா, இந்த ஊழியத்தை துடைக்கிற மகிழ்நிலையக்காய் நன்றி செலுத்தும். கொடுத்த தரிசனங்களுக்காய் நன்றி செலுத்தும். இருக்கிற இடத்தை தலை மூடி பாதுகாத்து உறவுகளை பாதுகாத்து அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யல ஊழியர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் நன்றி செலுத்தி போய் செபிக்கும். நாளும் அடியால் என்னோட திருக்கரத்துக்குள்ள தருகிறேன். வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா நிரவள வேணும் பெருக நான் சொல்கணும். பெற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செவி கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம ஒரு பாடலை பாடி வாசலின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமீன். சிலுவை நாடியில் சிந்திய ரத்தத்தில் மூழ்கிட வந்தேன் ஐயா. சிலுவை நாடியில் சிந்திய ரத்தத்தில் மூழ்கிட வந்தேன் ஐயா. துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. சிலுவை நாடியில் சிந்திய ரத்தத்தில் மூழ்கிட வந்தேன் ஐயா. சிந்தை பாவங்கள் போக்கிட சிரசினுள் மூடி அறைந்தனரோ. சிந்தை பாவங்கள் போக்கிட சிரசினுள் மூடி அறைந்தனரோ. முட்களால் சிந்திய ரத்தத்தாலே முட்களால் சிந்திய ரத்தத்தாலே சிந்தையை பரிசுத்தம் வாக்குமையா. சிந்தையை பரிசுத்தம்
ஆக்குமையா சிலுவை நடியில் சிந்திய ரத்தத்தில் மூழ்கிட வந்தேன் ஐயா. துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. துயரத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. சிலுவை நாடியில் சிந்திய ரத்தத்தில் மூழ்கிட வந்தேன் ஐயா. ஆமென். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக என்னோடு பேசிய வார்த்தை எங்களோடு பேசும் என்று நான் இந்த நாளை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்த பகுதியினுடைய மீதியான பகுதியைத்தான் நான் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள், படையினர்கள், எதிரிகள், இவைதான் இராணுவங்கள். இந்த ஆத்மாவுக்கு விரோதமங்கள் ஆத்மாவை மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு ஆவி ஆத்மா ஸ்தலம் கொண்டது நம்முடைய நாம் நம்முடைய பாகங்கள். அப்ப நமக்குள்ளே ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு விரோதமா இந்த ஆத்மாவுக்கு விரோதமா போர் செஞ்சா இந்த ஆத்மா தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடாது. தேவனுக்கு உறவை நினைச்சிருக்க கூடாது. ஆபத்துக்கள் விழுந்தாக்கி கடலுக்கு எரிய வேணும் என்று சத்துருவானவன் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை திட்டங்களை செய்யறவன் தான் இந்த இராணுவம். உலக இராணுவங்கள் இருக்கிறது. அவை போர்ப்படை, விமானப்படை, தரப்படை, கடற்படை என்று சொல். அப்படிப்பட்ட 3 வகையான படை இருந்தாலும் அது தேசத்தை தான் பாதுகாக்க முடியும். நம்ம ஆத்மாவை பாதுகாக்க முடியும். எங்கள் ஆத்மா அழிவுக்கு தப்பு வைக்கிறது நம்முடைய தகப்பன் மாத்திரமே, அவருடைய வாசனங்கள் மாத்திரமே, அவருடைய வல்லமை மாத்திரமே, அவருடைய தெய்வீக கரங்கள் மாத்திரமே. அவர் தான் ரத்த கோட்டைக்கு வைத்துக் கொண்டு எதிரின் நுழையாமல் நம்மை பாதுகாக்க. அப்படியாக நாங்கள் முதலாவது இராணுவத்தை பார்த்தோம், வசனத்தை தூக்கும் இராணுவம். 2வது எங்களுடைய கள்ளைகளை விதைக்கும் இராணுவம் எங்களுக்குள்ளே. 3வது பார்த்தோம் எப்படி நிர்வாணப்படுத்தி பார்க்கும். இப்படியாக இந்த 3 இராணுவங்களை நாங்கள் கடந்த நாட்கள் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த இராணுவத்தை பார்க்க போறோம். 4வது இராணுவம் எரிச்சலை கொண்டு வரும் இராணுவம். ஏதாவது சொல்லப்போனா குணாதிசயங்களை மாற்றும் இராணுவம். இந்த குணாதிசயங்கள் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த ஆவியின் கனிகளாகிய நற்குணங்கள், ஆவியின் கனிகள் 9 அந்த கலாத்தியர் 25:23 சொல்கிறது. அப்படியான நற்குணங்கள்ல நாங்கள் வளர்ச்சி அட்டியாத படிக்க, அதாவது என்ன சொல்ற, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது மாத்திரம் பூமிக்குரிய வளர்ச்சி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நாங்கள் வாழ்றதை பார்த்து எரிச்சலை தூண்டிவிடும் பொறாமை கொண்டு அதை அபகரிக்க நினைக்கும் அந்த இராணுவம். நான் வளரக்கூடாது, என்னை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த இராணுவம் தான் இந்த எரிச்சலை கொண்டு வர, இந்த குணாதிசயங்களை மாற்றுகிற இந்த இராணுவம். நம்முடைய குணாதிசயங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது என்று நினைக்கிற இந்த இராணுவத்தை தண்டைக்கு பார்க்க போறோம். அப்ப பிரியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன் நினைக்கிறான் என்று சொன்னால், அவர் ஆளுங்களை குறிச்சு சொல்ற, என் பிரியமானவனே, பிரியமானவனே, நீ வேண்டும் பொழுதே உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யல, அங்க வெட்டி விட்டது. அதனால நான் உனக்கு பதில் தர வந்தோம். ஆனா சத்ரு இடையில என்ன செய்து விட்டான், தடை பண்ணி விட்டான். அதே போல அங்கே சொல்லுகிற, பிரியமானவனே, உன் ஆத்துமா நீ வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டும். அப்ப பிரியமானவனே என்று சொல்லி அழைக்கும் போல, என் பிரியமே, என் பூரண ரூபவதியே, உன்னில் பழுதொன்றுமில்லை. இப்ப இப்படி அழைக்கும் பொழுது பிரியம் வச்சு பிரியமான என்று அழைக்கிறார்கள். எங்கள் மேல பிரியம். ஏன் பிரியம்? அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், குணசாலிகளாய், கிரிகளை வெளிப்படுத்த நற்செயல்கள் செய்கிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், யாக்கோவின் வாசஸ்தலத்தை பார்க்க நான் சீயோனின் வாசஸ்தலத்துல பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதம் 87:2 சொல்லுகிறது. பாருங்க, அவ பிரியம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருக்கு பிரியமாக நான் நடக்கிறது.
அவங்களுடைய சிந்தனை, சொல், செயல், ஆவி, அவருடைய எல்லா குணாதிசயம் அவருக்கு ஏற்றதாய். அப்ப இது ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லலாம். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரம் அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருது. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் பூமிக்குரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுகிற சாட்சியின் கிரியைகளாக, நற்கிரியைகளாக வெளிப்படும் பொழுது சத்துருவான் பார்க்கிறான், இவற்றை எப்படி கொண்டு வந்தா அதே ஆக்கள் கொண்டு அங்கு என்ன செய்கிறான், பிள்ளைகளுக்குள்ளே என்னை விட இவர்கள் வளரக்கூடாது என்ற எரிச்சல குணாதிசயத்தை மாற்று. அப்படியாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள், வாசிக்கின்றேன். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய், எந்த வார்த்தை விசனமாய் இருந்து என்று சொன்னால், அங்கே ஜனங்கள் சொல்கிறார்கள். அதுக்கு முதல் வசனம் இப்படி சொல்றது, 7ஆம் வசனம் பாருங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? முறை முறையாக பாடினார்கள். யாரை உயர்த்தி பாடினார்கள்? ராஜாவிட தாவீதை பாடினார்கள். ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதை பாடிவிட்டார்கள். கோலியாத்தை ஜெயித்தது தாவீது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல. அப்ப அங்க ஜெயித்த உடனே என்ன நடக்குது? அந்த ஜனங்கள் அங்கே தாவீது கோலியாத்தின் படை வீரர்களையும் கொன்று விட்டான். கொன்று விட்டு என்ன செய்து விட்டான்? ஜெயத்தை கொடுத்துட்டான். அந்த ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர், அங்கே யுத்தம் செய்தவர் கர்த்தர். அப்ப தாவீது தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தேவனுடைய பலத்தை நம்பினான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நற்குணசாலி, அவனை இதயத்துக்கு ஏற்றவன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அப்படிப்பட்டவன் கர்த்தரை இக்காலத்தில் சோஸ்திரமே வைத்தது எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவரை ஒரு நாள்ல 7 தடவை அவன் துதிக்கிறது. துதி வீரன். அப்படியான வீரன் என்ன செய்து விட்டான்? அந்த சாதாரண கோலியாத்தை இழுத்து விட்டான். அந்த பெலிஸ்தியன யுத்த வீரன். அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான். பயிற்றுவிக்கப்பட்டான், பழக்குவிக்கப்பட்டான், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அங்கே தேவனுடைய நாமத்தை தூஷித்தான். ஆனால் அந்த நாமத்தை அவன் தூஷித்தான். அதே நாமத்தினால, அந்த தேவனாய சேனையின் கர்த்தரின் நாமத்தினால நின்று ஜெயம் கொடுத்த நம்முடைய தகப்பன் தாவீதுக்கு, அதை பார்த்த ஜனங்கள் எப்படி பாடிவிட்டார்கள்? தாவீது கொன்றது 10,000, அவர் கொன்றதோ 1000. சவுல் யாரு? ராஜா. அப்ப ராஜ படையினால முடியல, சாதாரண ஒரு ஆடு மேய்த்தவனால முடிந்தது என்று சொன்னார். நிச்சயமா இல்லாத இருக்கிற அழைக்கிற தகப்பன், அசாதாரணமா மாற்றுவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்து விட்டார்? அந்த இராணுவத்தை முறியடித்து ஜெயத்தை கொடுத்து விட்டார் தன் பிள்ளைக்கு. இதனால அப்ப அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, அப்ப அவனுடைய குண இயல்பை இங்கே என்ன செய்து மாற்றி விடுகிற சத்துரு எப்படி இவனுக்குள்ள நுழையலாம்? அவன் நுழைஞ்சு அங்க என்ன செய்து எரிச்சலை கொண்டு வருகிறது, விசனப்படுத்துறது, கோபப்படுத்துகிறது. அப்ப என்ன செய்து ராணுவத்தை தூண்டி விடுகிறது. அங்கே அடுத்தது பாருங்க, தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 கொடுத்தார்களே, இன்னும் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை மகாராகமாய் பார்த்தான். எப்படி பார்த்தான்? அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே பார்த்தோம் என்ன சொல்லுமா? இவனை எப்படியாவது விழுத்தி விட வேண்டும், இவனை எப்படியாவது கொண்டு விடணும், இவன் அடுத்த பதவிக்கு தன் பதவிக்கு இவன் வளரக்கூடாது, இவனுக்கு இனி அடுத்தது என்ன? ராஜ வீடுதான், ராஜ சிங்காசனத்துல அமர்றதா, இவ்வளவுத்துக்கு அவனுக்கு மதிப்பு கிடைத்து விட்டது, கௌரவம் கிடைத்து விட்டது, உயர்வு கிடைத்து விட்டது, ஜனங்கள் அவனை போற்றுகிறார்கள், உயர்த்துகிறார்கள், அப்படியாக அவனை பாடக்கூட வைக்கிறார்களே அவர்கள். அப்ப அவனுடைய மகிமை அங்கு வெளியாரங்கமாகிறது தேவனுடைய வல்லமையினால. ஆனால் இந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேலால ராஜா, அவனுக்குள்ள என்ன வந்தது? அன்று முதற்கொண்டு அவனை என்ன செய்கிறான்? வித்தியாசமான கோபத்தில், அவனுடைய வளர்ச்சியில பொறாமை கொண்டு எரிச்சல். இன்றைக்கு அந்நிய இந்த சபைகளுக்குள்ள இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தெரிய மாட்டேன். அவர்களுக்காக நாங்க செபிக்க வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்து முன்னேற விடாம, நீங்க அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை தீண்டாத, ருசி பாராத, தொடாத, அங்க பேசாத, இங்க போகாத, இந்த ஊழியத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சக ஊழியர்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், நாங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தேவனுக்கு பிரியமான வளர்ச்சியாக மாறும்.
பெருமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க தாழ்மை இருக்க நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையா எங்களை தாழ்த்தி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் தாவிதை போல நாங்கள் அடங்கியிருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகள் அங்க இருக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை யாராலும் பறந்து கொள்ள முடியாது. இங்கே அங்கள் பிற்பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீது அந்த நாள் முதற்கொண்டு எப்படியாவது இவனை கொன்று விட வேண்டும், தன்னுடைய பிள்ளையை நிறுத்தி விட வேண்டும் ஜோனத்தானே என்று சொல்லி சவுல் எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு அங்கே நினைக்கிறான். அங்கே ஈட்டியால குத்துகிறான், ஈட்டியால குத்த நினைக்கிறான். ஆனால் சவுலால முடியவே இல்லை. தொடர்ந்தும் துரத்தி என்ன செய்யறான், தாவீதை பிடிக்க நினைக்கிறான். தாவீதோ கெபிக்குள்ளே போறான், மனாந்திரத்துக்குள்ளே போறான், ஓடி ஒளிகிறான். ஆனா கர்த்தரோ அவனை இவன் கையில விட்டு கொடுக்கவே இல்லை, இவன் கையில விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப யான் அவன் சொல்றான், என்ன செய்யறான், அவன் சொல்லுகிறான், நான் அந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாக்கி தந்த அந்த கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று சொல்றான். என்ன சொன்னா, தானும் மாத்திரம் என் வீடுக்கு மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம் என்று சொல்லுகிறான். இவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவனால அவனிடத்துல அந்த எரிச்சல் இல்லை, பொறாமை இல்லை. அங்கே ஒரு இடத்துல அங்க சம்பவத்தை ஒரு கேபிக்குள்ள இருந்து பார்க்கும் பொழுது அங்கே இவர்கள் உறக்கத்துல இருக்கிறார்கள், சவுலும் படையினரும். அவன் என்ன செய்யறான், அவருடைய சால்வையின் ஒரு ஓரத்தை வெட்டி எடுத்து அங்கே வெளிப்படுகிறான். அடுத்த நாள் காலையில இணைத்திருந்த அந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறான், அவனை கொன்றிருக்கான் சவுலை. ஆனா தாவீதுக்குள்ளே ஒன்று இருந்தது, என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கை போடுவதில்லை என்று சொல்லி தேவ திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் தன்னை அர்ப்பணித்தவனாய் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தொடாதபடிக்கு தேவ எச்சரிப்பை பெற்று தேவனை கீழ்ப்படிந்தவன் செயல்பட்டதுனால அங்க என்ன செய்யறார், கடைசி வரைக்கும் தாவீது சவுலால தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சவுலோ வர வர தோல்வி அடைந்தான். இறுதியாக அங்க என்ன செய்யறாங்க, ஒரு யுத்தத்துல சவுலும் அங்கே அவனுடைய படையினரும் யோனத்தான் உட்பட எல்லாரும் வந்து போறாங்க. தாவீதோ புலம்பல் பாடி அதே இடத்துல ராஜாவா உயர்த்தப்படுகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட எரிச்சலின் பெருமை பாராட்டின் ஆவியல் உண்மை பெருமை பாராட்டி விட்டால் நிச்சயமா அதை தூசி என்று உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்திரத்தோட சொந்தம் கொண்டாடுறோம். எப்பொழுதும் அந்த சுதந்திரத்துல பங்கெடுத்தக்கதா பரிசுத்தவான்களாய் எப்பொழுதும் திகழ அந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள வெளிப்படட்டுமே, அந்த தாழ்மையின் உணர்வு நமக்குள்ள வெளிப்படட்டுமே. தாவீதை போல அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள்ள விடாது, அந்த எரிச்சலுக்கு குற்ற ராணுவம் நமக்குள்ள நுழைந்துள்ளார். குணாதிசயங்களை மாற்ற அந்த ராணுவம் நம்மை குணாதிசயங்களை, நம்முடைய குணங்கள் நற்குணங்களை கெடுத்து விடாதபடி, நற்கிரிகள் செய்யாதபடி தடுத்து விடாதபடி, தேவனுக்காக தேவன் நாம மகிமைக்காக தேவன்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும் அவருடைய சித்தம் செய்ய சத்தம் கேட்க நித்தம் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை நாங்களே வாழ்வோமா, எங்களை நாங்களே ஒப்பு கொடுப்போமா. அடுத்ததான ராணுவத்தை பார்க்க போறோம். சிந்தையை சிறைப்பிடிக்கும் சிந்தையை சிறைப்பிடிக்கும் ராணுவம். இந்த சிந்தை நிச்சயமாக எங்களுடைய அவியாத்மா சரீரம் சொல் செயல் சிந்தனை, இந்த சிந்தனைகள் நிச்சயமாக நமக்கு முக்கியமானது. நாங்கள் அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னா 119 சங்கீதம் 113 வசனம் இப்படி சொல்றது. 119 சங்கீதம் 113 வசனம் இப்படி சொல்றது, வீண் சிந்தையை வெறுத்து நான் உமது வேதத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுவார். வீண் சிந்தையை நான் வெறுக்கிறேன். வீண் சிந்தையை வெறுத்து விட்டால் அங்கே தேவ சிந்தை வந்துவிடும், கர்த்தருடைய சிந்தை வந்து. அதைத்தான் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே அங்கே ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிறார். பாருங்கள், உங்களுக்கு வாசிக்கிறேன் 8ஆம் அதிகாரத்திலே அருமையான வசனங்கள் இருக்கிறது. 5, 6, 7 வசனங்கள், 8ஆம் வசனங்களை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். பாருங்கள், 5ஆம் வசனம், அன்றையும் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அங்கே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள்.
இன்றைக்கு நானும் நீங்களும் மாம்சத்துக்குரிய சிந்தித்துக் கொண்டு இந்த வார்த்தையை நாங்க கேட்போமா இருந்தா இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே சரியான முறையிலே நுழைய விடாது. அப்ப சிந்தியை எது சிறைப்பிடித்து வச்சிருக்கிறது? மாம்ச சிந்தை. இந்த வேலையை செய்து கொண்டு இதை கேட்போமா, இந்த வேலை முடியணும், இந்த சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு செய்வோம். இப்படி எங்களுடைய மாம்ச பலவீனத்தை நாங்க விருப்பமா இருந்தா நிச்சயமாக அது அந்த மாம்ச சிந்தை என்ன செய்யும்? மாம்சத்துக்குரியதான் சிந்திக்க வைக்கும். வெளிப்பாடுகளை தராது, வேறு அதிசயங்களை காண முடியாது, தேவன் என்னோடு பேசுறது என்று நாங்கள் உணர முடியாது, வார்த்தையை பற்றி கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இங்க பாருங்க, இந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவரை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தி மரணம், ஆவிக்குரிய சிந்தியோ ஜீவனும் சமாதானம். அப்ப மாம்ச சிந்தையில நடக்காதபடிக்கு, அது மரணத்தை கொண்டு போற வழிகளை நாங்க கற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆவிய சிந்தையில ஆவிக்குரியவர்களாய் நாங்க நடக்கணும்னு சொன்னா ஆவிய சிந்தைக்குள்ள நாங்க போக வேண்டும். மாம்ச பலவீனத்தை நாங்க விழுந்து விடக்கூடாது. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு அன்று ஆதாமுவால் விழுந்து மரணத்திற்குள்ள, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்துக்குள்ளே கொண்டு போனது என்ன காரணம்? இந்த மனுக்குலமே பாவத்துக்கு கொண்டு விழுந்த மாம்ச சிந்தை. சிந்தியை கெடுத்து விட்டான் சத்துரு. பாருங்க, கெடுக்க நினைக்கிறான், கெடுத்து விட்டான். பாவம் உலகத்தை ஆண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்காக எங்கள் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்கு இறங்கி வந்தார், எனக்கும் உங்களுக்காக. அப்படியாக உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்த்தது ஆட்டுக்குட்டியான அந்த மாம்ச சிந்தியை கெடுத்து அந்த சத்துருவை தோற்கடித்து கல்வார் சிலுவையில சேர்த்து தந்தார். ரத்தத்தினால விடுதலை தந்து மீட்பை தந்தார். சத்துருவை காலில மிதித்து போட்டார். அவனுடைய வல்லமையை அவர் என்ன செய்தார்? எடுத்து விட்டார். எங்களுக்கு அதை திரும்ப கொடுத்து விட்டார். அப்ப பாருங்க, அப்ப ஆவிய சிந்தி ஜீவனும் அது ஜீவ. இந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் ஆவிய சிந்தி உரியவர்களாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் படிப்போமா இருந்தா, தியானிப்போமா இருந்தா, அதை நாங்கள் எடுத்து மற்றவர்கள் சொல்வோமா இருந்தா, நிச்சயமா இந்த வார்த்தை ஒருமனை திரும்பாது. ஏதோ ஒரு கிரியை நட்டப்பிக்கும். அந்த விசுவாசத்தோடு நாங்க சொல்லுவோமா இருந்தா, தியானிப்போமா, நிச்சயம் அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு விடுதலை கண்டு ஒரு சாதாரண பேதுருவால ஒரு நேரத்துல ஒரு பொழுதுல ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அந்த பரிசுத்தாவின் வெள்ளம் அடைத்தார்கள். அவருடைய சிந்தி ஆவி ஆத்ம சரீரம் எப்படி இருந்தது? காத்திருந்தது 10 நாள். அதைத்தான் முன்முற்கு கூட்டிய ஊழியர் நமக்கு ஆழமாக சொல்லிவிட்டார். பாருங்கள், அந்த சிந்தை உருவப்பட்டதே அந்த ஆவி சிந்தையால. அந்த சிந்தை ஏன் எங்களுக்கு தவறுகிறது? இங்க பாருங்க, அப்ப வார்த்தை தெளிவா சொல்லுது. எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்குரிய பகை, விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம கூடாமலும் இருக்கிறது. அது கீழ்ப்படியாமையாயிருக்கிறது. அங்கே கீழ்ப்படியாமையினாலதானே அந்த பாவம் விளைஞ்சது ஏதேன் தோட்டத்துல. அதைதானே சிம்சோனும் கீழ்ப்படியாமையினால அவனுடைய கண்டபடி தான் என்ன செய்யறான்? அங்கே தன்னை போயிட்டு அங்கே என்ன செய்யறான்? ஒரு ஜாதியான ஒரு பெண்ணிடத்தில் போறான், வேசித்தனம் பண்ண. அப்படியே போய் என்ன செய்யறான்? அவன் அந்த அவள் மடியிலேயே படுத்திருந்து பாவத்தை வாங்க. அவனும் ஆவிக்குரியவன், ஆவியின் வல்லமையோடு ஒரு எலும்பாலே எத்தனையோ பேரு நொறுக்கினவன். அப்படியான சிம்சோனுடைய தலையின் மயிர்ல அவ்வளவு பெரிய அபிஷேகம் இருந்தான். அப்படி அபிஷேகித்தார். அப்ப அவனோட வல்லமை உள்ள வீரனாய்த்தவன் வெளிப்படுத்தினார். நசரேனாகிய வீரத்தை பிடித்தவன். அப்ப அவன் என்ன செய்யறான்? சிம்சோன் அங்கே தெளிவாள் என்ற அவளுடைய வேசித்தனத்தால் என்ன செய்கிறான்? அப்படி அவனுடைய கண்கள் என்ன செய்து பிடுங்கப்படுகிற தரிசனம் பிடுங்கப்படுது. அவன் கொண்டு போய் அவர்களை நடுமரத்திலே கட்டி விடுகிறார்கள், நடு தூணிலே. அந்த இடத்துல தேவனை நோக்கி பார்க்கிறான். இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குமப்பா. அப்பொழுதுதான் அவங்க தேவன் இரக்கம் செய்கிறார். அந்த இடத்துல அவன் கொன்றது 3000. அவன் உயிரோடு இருந்த நாட்களை கொன்றதை விட அந்த இடத்துல கொன்றது அதிகம். பாருங்க, தேவன் இறக்குற தேவன். அவருடைய சிந்தியால் வந்த பாவம் எங்கே கொண்டு போய் விட்டது? மரணத்தை கொண்டு போய் சிந்திய சிறை பிடிக்கிறான் சத்துரு. இந்த வழியால உங்களை விழித்தலாம், உங்களை சிறை பிடிக்கலாம், உங்களை சிறையிருப்புக்குள்ள வைத்து முடக்கி விடலாம், தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி விடலாம்.
தான் தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் தேவனுடைய வார்த்தையை உங்களை கேளாதபடி பிடிக்காதபடி அங்கே என்ன செய்கிறான்? சிந்திய திசை திருப்புகிறான், சிறை பிடித்து விடுகிறான் அந்த ராணுவம். அவனுடைய சிந்தியை நாங்கள் துரத்தி அடிக்க வேண்டும். அதுதான் அங்கே எரேமியா புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை பார்ப்போமா இருந்தால் அங்கே பார்ப்போம். எரேமியா புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தை பார்ப்போமா இருந்தால் ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கான வாசிக்கின்றேன். எரேமியா புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்கிறது. எரேமியாவுக்குண்டான வார்த்தையை பாருங்கள். கர்த்தரின் பட்டியமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. இன்றைக்கு உரைக்குள்ள சபையாய், உரைக்குள்ள உன்னுடைய ஆவிக்குரிய உரைக்குள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையின் உரைக்குள்ள நீ அமர்ந்திரு. பட்டியமே, நீ வார்த்தை உடையவன் அல்லவா? இங்க சிந்தி எங்கே போயிருக்குது? ஓயாமல் அமர்ந்திராமல் அங்கே வார்த்தை பேசுகிறார். அது எப்படி அமர்ந்திருக்க முடியும்? இப்படி கேட்கிறாய் பாருங்கள். ஆண்டவர் சொல்ற, கர்த்தரி பட்டியமே, வார்த்தை உடையவனே, எந்த மட்டும் அமராதிருப்பா. இன்னைக்கு சபைக்குள்ளதான் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், இந்த வார்த்தையை கொண்டுக்கொண்டு இணைந்திருக்கிறோம். ஆனா அவங்களோட சிந்தை அமர்ந்திருக்கிறதா? ஒருநிலைப்பட்டு இருக்கிறதா? அவரை நோக்கி இருக்கிறதா? சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். சாமுவேலை போல அந்த சிறு பிள்ளையான சாமுவேல் சொல்லும் கர்த்தாவே என்று சொன்னானே, அடியேன் கேட்கிறேன். எங்களை விட்டு கொடுக்கிறோமா? உங்கள் சிந்தை எப்படிப்பட்ட உன் சிந்தைக்குள்ளே தவறுகிறது? வார்த்தையுடைய அழைக்கப்பட்ட நானும் நீங்கள், வாக்குத்தத்தத்தை பெற்ற நானும் நீங்கள். அதான் சொல்றா, கர்த்தரின் பட்டியமே. பட்டியமானது வார்த்தை, வார்த்தை உடையவனே, எந்த மட்டும் அமராதிருப்ப. வீண் சிந்தையில போய் வீணாய் நீ ஓடித்திரியே, உன் உரைக்குள்ள திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அமர்ந்து நானே தேவன் அறிந்து கொள். எந்த சிந்தைக்குள்ள போற? அந்த பதவியில இருப்பவனை பாக்குறியா? இந்த பணக்காரனை பாக்குறியா? இந்த அந்தஸ்துள்ளவனை பாக்குறியா? இந்த ஜாதி என்று பாக்குறியா? ஜாதி, இனம், மொழி, மதம் கடந்தது தேவனுடைய வார்த்தை வல்லமை. அவருடைய அழைத்த அழைப்பாய் உரைக்குள்ள, அந்த உண்மை உள்ள அழைப்பாய் உரைக்குள்ள ஓடி வந்து அமர்ந்து ஓய்ந்திரு. வீண் சிந்தையை போட்டு வீணாய் குழப்பி, மற்றவனையும் குழப்பி, வீணாய் காரியத்தை கெடுத்து உனக்குள்ள கிடக்கிற ஆசீர்வாதத்தை நீயே தொலைத்து விடாது. கர்த்தரை பட்டியமே, சிந்தியை சிறைப்பிடிக்கும் ராணுவம் சிந்தையை கெடுத்து விடாதபடி வீண் சிந்தையை வைத்து தாவீதை போல விதத்துல பிரியமாயிருக்கிற என்று சொல்லும்படியாக பிரியம் வைக்க, பிரியமுடன் அனுபவமா இந்த ராணுவத்தை புறத்துவோம். எங்கள் சிந்திகள் கிறிஸ்துவின் சிந்திகளாகட்டும், மாம்ச சிந்தி அல்ல, ஆவின் சிந்தியோ ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கண்டுபிடிப்போம், ஜீவனுள்ள வார்த்தையை பற்றிக் கொள்வோம், ஜீவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு செவி மடுப்போம், அந்த ஜீவனுள்ள வார்த்தையை சிந்தையில வைப்போம், அதையே தியானிப்போம், அதுக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த ராணுவம் பிடிக்க முடியாது, பறிக்க முடியாது. அந்த வார்த்தைகளையே தூக்கி அடிப்போம். தேவன் கிறிஸ்துவ சிந்தியுடையவராய் மாறுவோம். அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? செபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இதனாலும் அருமையான வார்த்தையோடு அடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசியிருக்கிறீங்க. இந்த கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை சிந்திய சிறை பிடிக்கிற ராணுவத்தை, குணாதிசயங்களை மாற்றும் இந்த ராணுவத்தை, இந்த எதிரியை, இந்த படையை நாங்க தோற்கடித்து ஜெயித்து, நீங்க ஜெயித்த தகப்பன் நாங்களும் ஜெயிக்க எங்களுக்காக சிந்தையில அப்ப அந்த முள்முடிய சிரசுல தரித்தீர சிந்தை பாவங்கள் போற்ற அந்த ரத்தம் எங்களை கழுவட்டும். வீண் சிந்தையை வெறுத்து மதுவீதத்தில பிரியமாயிருக்க, தியானமாயிருக்க, கீழ்ப்படிய வார்த்தையின்படி வாழ, சாட்சியாய் விளங்க தாவீது கற்றுக் கொடுத்த பாடத்தை போல நீராவின் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னது போல அப்படி உள்ள சாட்சியாய் மாறட்டும். எங்களோட அழைப்பாய உரைக்குள்ள, ரட்சிப்பின் உரைக்குள்ள, நாங்கள் ஊழிய பாதை என்ற உரைக்குள்ள
குடும்பமாய் உரைக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த குடும்ப ஆசீர்வாதத்தை உரைக்கொள்ள நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நடந்து கொள்ள கற்றுக் கொடுத்து அப்பா, கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆளுக செய்யும் ஆசீர்வாதம் மீதியான பகுதிய வார்த்தையும் வெளிச்சத்தை வழி நடத்தும். ஒரு நல்ல கருத்துக்குள்ள தாழ்த்தி கொடுத்து ஜெபங்கள் ஜெபத்துக்களின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக இந்த வார்த்தையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். இந்த இராணுவங்களை துரத்தி சேர்த்து பெற்றுக் கொள்வோம். ஜெயம் கொடுப்பார் நம் தகப்பன். ஆமீன். தொடர்ந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். சரியா தொடர்ந்த நேரம் 9 மணி. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கின்றோம்.